ஹேட் மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாடர்ன் சந்தனக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா. இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டங்கிறது வரும், அதுக்காக தப்பான முடிவே எதுவுமே எடுத்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. அண்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போனா, சாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், நீங்கள் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து அந்த 7 பேர் தான் இருக்காங்க, அவங்க தான் என் லைஃப். அதுக்கு அவங்க என்னை அக்செப்ட் பண்ணலினாலுமே நான் வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக அவங்கள நினச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. தென் சாமுமே வந்துட்டு அது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துட்டு இருந்திருப்பான். தென் அதுக்கப்புறமா அவங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து நம்ம பாய்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வயனை லவ் பண்ணுறோம், அவளை மட்டும் நாங்கள் 7 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிருக்கவே மாட்டீங்க. தென் வந்துட்டு நீங்களும் சாமும் பேசிகிட்டு இருக்கும்போது சாம் வந்து அவனுங்க பணம் தான் முக்கியம்னு நினச்சிருந்தா எதுக்கடி ஒன்று தேடி வந்திருப்பாங்க. எத்தனையோ பேரோட பொண்ணுங்கள்லாம் நல்லா வெல் செட்டில்டாக இருக்கவங்களோட பொண்ணுங்கள்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்திருப்பாங்களா. அவங்களெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமே, அவங்களுக்கு மணி ப்ராப்ளம் கிடையாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் நீங்கள் வந்துட்டு அந்த 7 பேர் தான் இந்த 7 பேர், அவங்க என்ன கேட்டாங்களோ அதே தான் இவங்களும் கேட்குறாங்க நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பேன். ஸோ அதோட விட்டுருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட் தெரியல எத்தனாவது பாட்டுன்னு. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, சாம் வந்து அவங்களும் ஒருத்தரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமாம் சாம், அவங்களும் என்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், அங்கே வேலை செஞ்ச மெய்ட்ஸ்கிட்ட, அப்புறம் அங்கேருந்து ஒரு லைப்ரரியன், அவங்களுக்கு இருந்த ஒரு குரு கிட்ட கேட்டேன். அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு மாதிரி சிடுன்னு எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்த மாதிரி தான் பேசுனாங்களாம். அப்பப்போ தான் ஏதோ சாஃப்டான கார்னரில் பேசுவாங்களாம். ஆனால் என்ன மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்க டோட்டலாக சேஞ்ச் ஆனதாக சொன்னாங்க. அண்ட் அது அவங்களுமே ஃபீல் பண்ணதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆனோம், அது நீ இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அது எதனால் வருதுன்னு தெரியல வயன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நீங்கள் தான் என்னோடய சந்தோஷம்னு சொல்லிட்டு. அப்படிங்கிற மாதிரி தான் அவனுங்க சொன்னானுங்க என்கிட்ட. அப்படியா வயன்? அப்படி தான் சாம் சொன்னாங்க. அவங்க 7 பேருக்கும் நான் ஒருத்தி மட்டும்தான் உலகம். எனக்குமே அவங்க மட்டும்தான் உலகமாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு முடியல சாம். நினைக்க கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படி வருதுடா, அருவியாட்டம். முடியல. எதனால்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? பிகாஸ் ஆஃப் ஃபேட். என்ன ஃபேட்? விதிடி எல்லாமே. நீ ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கணும், நீ அது மூலயமா நம்ம விளையாடும் போது என்னால் நீ அவங்கள்ட்ட போகணும், அங்கேருந்து நீ திடீர்னு வரணும், நீயும் அவங்களும் பிரியணும். இங்கே அதே மாதிரி இருக்க 7 பேரை நீ பார்க்கணும், அவங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், நீ பியான்ட்டு உட்காந்து பேசணும். எல்லாமே விதி. பட் சாம், எல்லாமே விதியாக இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி? முடியல. அவனுங்களை பார்க்கும் போதெல்லாம் ஓடி போய் கட்டி பிடிச்சி நான் தாண்டா அவங்க இளையராணின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல சாம். ஒருவேளை நான் அந்த மாதிரியே போய் பண்ணாலும் அவங்க வயன் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னோட நினைவில் இருக்கிறது அந்த 7 பேர், கிம் நாம் ஜோன். ஆனால் இங்கே இருக்கிறது ஆரம், ஜின், சுகா, ஜெஹோப். என்னடா பண்ண முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ
கொஞ்ச நேரம் சாமும் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றான். தென் நீங்களும் போயிர்றீங்க. சாமுமே போயிர்றான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்க சரி ஆஃபீஸ்க்கு போலாம் அப்படிங்கிற மாரி ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருப்பீங்க. சாம் சொல்லியிருப்பான், "நீ ஆஃபீஸ்க்கு போ. என்ன ஏது நீ டைரக்ட்டாவே பார்த்து பேசு." அந்த மாரி சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போறீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷனில சைன் பண்ணுறீங்க. ஸோ சைன் பண்ண உடனே அ ஃபைன் ஆ சொல்லுப்பா என்ன? இல்ல உன்ன சிஓஸ்லாம் கூப்பிட்டாங்க. சிஓஸா எதுக்கு? தெரியல. ஆமா, அன்னைக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ எதுக்கு ஓடுன? இல்ல அது அது எனக்கு எனக்கு அது அது வந்து சரி ஓகே. உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் அவங்க இத பத்தி தான் பேசுறதுக்காக உன்ன கூப்பிட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா வயன். ஏன்னா நீ அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குமே வரல. சில கால்ஸ் தான் அட்டெண்ட் பண்ண ஆஃபீஸ்லேருந்து வந்தது. ஸோ மேபி அதுக்காக கூட இருக்கலாம். போ என்னன்னு கேளு போ. ஆ ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போறீங்க. ஸோ போயிட்டு மே ஐ கம் இன் சார்? உள்ள வாங்க. வயன் நீயா? ஆ ஆமாம் சார். சரி வயன். ஏன் இத்தன நாள் வரல? அது சார் அது வந்து அ அது நான் சரி ஓகே. நாங்க கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லையா வயன்? ஆனா சார் எப்படி? இங்க பாரு வயன். நீ எத பத்தி யோசிக்கிறன்னு எனக்கு புரியுது. ஆனா, அத ஏன் யோசிக்கிறன்னு தான் எங்களுக்கு புரியல. சார் இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியல. வயன், நீ எத பத்தி யோசிக்கிற? சோஷியாலிட்டி. இந்த சொசைட்டி உன்ன பத்தி என்ன பேசும்? 7 பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சொல்லும்? ஒரு 7 பணக்காரங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மள பத்தி என்ன பேசுவாங்க? அப்படிதானே நீ யோசிக்கிற? ஆமா சார். ஆனா நாங்க அத பத்தி கவலைப்படல. ஏன்னா, மீடியாக்காரங்களும், இங்க இருக்க சொசைட்டியும் மத்தவங்கள பத்தி என்ன சொல்லலாம்? மீடியாக்காரன் எப்படி நம்மளோட டிஆர்பிய ஏத்தலாம்? அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்ருப்பான். ஆனா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை ஓடாதுல்ல வயன். கரெக்ட் தான் சார். ஆனா, ஒரு பொண்ணா எனக்கு என்ன பொண்ணா? ஒரு பொண்ணோ சரி, பையனோ சரி தப்பு பண்ணா இந்த சமுதாயம் தப்பா தான் பேசும். ஆனா, நீ தப்பே பண்ணாதப்ப அவங்க பேசும்போது நீ கண்டுக்கவே கண்டுக்காத. சார் எப்படி சார் தப்பே பண்ணாம என்ன பத்தி தப்பா பேசும்போது நான் கம்முன்னு இருக்க முடியும்? இந்த கோவத்த உன்ன பத்தி பேசுறவங்கள்ட்ட நீ காட்டணும். சரியா? நீ ஃப்யூச்சர பத்தி நெனச்சிட்ருக்க. ப்ரெசன்ட்ல வாழுவயன். நீங்க அப்ப மனசுல, நான் ஃப்யூச்சர பத்தி நெனைக்கல. என்னோட பாஸ்ட்ட பத்தி நெனச்சிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படிடா சொன்னா புரியும்? அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க. தென் அப்ப நம்ம சுகா வந்துட்டு, இத பாரு வயன். எங்க 7 பேருக்குமே உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது ஏன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா, எப்படி சொல்றது? நீ எங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. எங்களுக்கும் உன்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணணும், கூட பேபிஸ்லாம் பெத்துக்கணும். ஆசையா இருக்கு வயன். ஆனா சார் இது பார் எதுக்கு இப்படி ஓப்பனா பேசுறேன்? என்னடா இப்படி ஓப்பனா கேட்டாரு அப்படின்லாம் நீ எதுவும் நெனைக்காத. நாங்க எப்பயுமே எல்லார்கிட்டயுமே ஓப்பனா தான் பேசுவோம் எல்லா விஷயத்தையுமே. ஏன் எங்களுக்குள்ளே நாங்க எல்லாத்தையுமே ஓப்பனா தான் பேசிப்போம். நோ ஹேவ் சீக்ரெட்ஸ் வித் அஸ். ஸோ நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. ஓகே சார். நாளைக்கு ஈவினிங் ஒரு 6:30 பக்கம் பார்க் வந்துருங்க. அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிர்றீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே அந்த மாரி சொல்லிட்டு பாய்ஸும் விட்டர்றாங்க. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க சாம்கிட்டயும் கால் பண்ணி சொல்றீங்க. சாமும் வந்துட்டு, "எதுக்குடி அங்க வர சொன்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "நான் சொல்றேன் சாம்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டு காலையும் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து கிளம்புறீங்க. எல்லாருமே ஒரே கார்லயே கிளம்புறீங்க அந்த பார்க்குக்கு. ஸோ அங்க போனதுக்கப்புறமா அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. நெறைய சில ரொம்ப பெரிய பார்க்கு. ஸோ அங்கங்க விளாண்டுட்ருக்காங்க. அங்கங்க சில கப்பிள்ஸ்லாம் உட்காண்ட்ருக்காங்க. நீங்கலாம் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்முன் இருந்துட்டு, "வயன், ஆ சொல்லுங்க ஜிம்மன். இப்ப எதுக்கு இங்க வர சொல்ட்டு நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்ருக்க? எஸ் ஆர் நோ? அத சொல்றதுக்கு தானே இங்க வர சொன்னேன்." "இல்ல, வேற?"
என்னோடய பாஸ்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வந்தேன். பாஸ்ட் ஏன்னா சின்ன வயசில் அதிகம் கஷ்டப்பட்டியா? ம். அப்புறம் என்னோடய சைல்ட்ஹுட் லைஃப் இல்லை, என்னோடய டீனேஜ் லைஃப். புரியல வயன். நான் உங்களுக்கு சொன்னால் இது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் இதை யார்கிட்ட சொன்னாலுமே ஒரு பைத்தியக்காரின்னு தான் சொன்னாங்க தெரியுமா? அப்படியான விஷயம் வயன் சொல்கிறேன். நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். தெரியுமா வயன்? என் காலேஜில் எனக்கு பிடிக்காத ஒரு ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் ஈஸியான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து எனக்கு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாரு. தட் இஸ் டைம் மிஷின். டைம் மிஷினா? அந்த டைம் மிஷின் நான் கண்டுபிடிச்சேன். நான் என் ஃப்ரெண்டும் விளையாடும் போது தெரியாதனமாக ஏதோ ஒரு வருஷம் கிளிக் ஆகி ஏஷியன் பீரியடுக்கு போயிட்டேன். அங்கே ஒரு வயசான பாட்டி தான் என்னை வளர்த்தாங்களே. அவங்க வளர்த்த போது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அந்த ராஜ்யத்தில் இருக்க அரண்மனையில் வேலை செய்கிறவங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த அரசருக்கு எனக்கு பிடிச்சி போய் எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்து, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. வைன் நீ என்ன சொல்கிற? எங்களுக்குள்ளனா அவங்களுக்கும் எனக்கும்னா புரியல. மொத்தமாக சொல்லனா இப்போ நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான் எனக்கு பாஸ்டில் நடந்துச்சு. என்ன சொல்கிறோம்? ஆமாம் ஜேகே, 7 பேர் என்னை கல்யாணம் பண்ணாங்க. அந்த 7 பேருக்குமே நான் ஒய்ஃபாக இருந்தேன். அந்த ராஜ்யத்துக்கு நான் குயினாக இருந்தேன். எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்க்ளூடிங் த செக்ஸ். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். நிறைய நாள் தோணியிருக்கேன், என் அப்பா என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, சாம் என்ன பண்ணுவாங்க, என்னை பற்றி யாரெல்லாம் நினச்சிட்ருப்பாங்க, என்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டுருப்பாங்க அப்படின்னு நிறைய யோசித்தேன். ஸோ சாம் என்னோடய டைம் மிஷின் மாதிரியே ஒரு பேர் கண்டுபிடிச்சான். லைக் ட்வின் சிஸ்டர், ட்வின் பிரதர் அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு என்னோடய டைம் மிஷினுக்கு ஒரு சிக்னலை கொடுத்தான். அது வரைக்குமே சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு அவங்க கூட என் லைஃப். ஆனால் அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கூட பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம போயிட்டோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இல்லைன்னா இவங்க என்ன நினப்பாங்க, இந்த ராஜ்யம் என்ன ஆகும், இதெல்லாம் என்ன ஆகும், எப்படி நடக்கும், என்ன ஏது எல்லாத்தையுமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த நாளும் வந்துச்சு. அவங்க 7 பேர் கண்ணு முன்னாடியே நான் மறைஞ்சேன். அப்போ அவங்க 7 பேரும் எப்படி உடஞ்சி போயிருப்பாங்கல்ல அப்படின்னு நான் பார்த்தேன். 7 பேரும் நீல் டவுன் பண்ணி என் முன்னாடி எங்களை விட்டு போகாத இளையராணின்னு சொன்னாங்க. எஸ், இளையராணி. நான் அப்படி தான் என் பேரை சொல்லி வச்சுருந்தேன், வயனே சொல்லலை. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் இளையராணின்னு மட்டும்தான் தெரியும். அங்கே இருக்கிற யாருக்குமே இப்போ என்னோட ஞாபகம் கிடையவே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஸோ அப்போ நம்மளோட ஜேஹோப் இருந்துட்டு இப்போது நாங்கள் கேட்டதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் வயன்? சம்மந்தம் இருக்குது ஜேஹோப். நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஏன்ஷியன்ட் பீரியடில் அந்த கிங் கூட வாழ்ந்த அந்த 7 பேர் தான் நீங்கள் 7 பேர். அப்போ அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்னவன்னு சொல்கிற, நாங்கள் 7 பேரா? ஆமாம், அங்கே கிம் நாம்ஜுனாக இருந்தவன் இங்கே ஆரம், அங்கே கிம் சொக்ஜின் இங்கே ஜின், அங்கே மின்யோங்கியா இருந்தவன் இங்கே ஷுகா, அங்கே ஜங் ஹோசோக் இங்கே ஜேஹோப், பாக் ஜிமின் ஜிமின், தேயாங் வி, தென் ஜங்குக் ஜேகே. இப்படி எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் உங்களோட தோற்றம், உங்களோட எண்ணம் இது எதுவுமே மாறலை.
அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த நாம்ஜூனுக்கு கன்னத்தில் சிரிச்சா குழி விழும். இந்த நாம்ஜூனுக்கும் அதே தான். அங்கேருந்து அந்த ஜேகேக்கு கையில் டாட்டூ குத்திருப்பான். அந்த காலத்துலேயே அவன் டாட்டூ குத்திருந்தான். இங்கே இருக்க ஜேக்குக்கும் அதே தான். அங்கே இருக்க ஜிம்மன் எல்லார்கிட்டையுமே விளாடுவான். இங்கே இருக்கவனும் அதே மாதிரி தான். உங்களோட கேரக்டர் எல்லாமே சேம். கேரக்டர், ஃபேஸ், ஹைட், வெயிட் எல்லாமே. ஈவன் உங்களோட தாட், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது, எவ்ரிதிங் இஸ் சேம். பட் நீங்கள் அவங்க கிடையாது. நீங்கள் நீங்கள் அவங்க 7 பேர் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாய். தென் தென் ஒரு நார்மலான கேர்ள், ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள், அவ்வளோதான். சுகாவே சொன்னார் நேற்று, இந்த ஒரு தாட் எங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணணும், உன் கூட வாழணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னார். அதே தான் அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க. அங்கே வந்து நிறைய பேர் பேசுனாங்க. 7 ராஜாவுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இவ்வளோ அழகாக இருந்தால் யார் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசினாங்க. ஆனால் அங்கே ஒரு பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணா. அங்கே ஒரு பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணி, இங்கே ஒரு பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, தட் சாம். அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். சொசைட்டி என்ன பேசினாலும் நீ எதுவும் காதில் வாங்கிக்காத வாயன். அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கு என்ன தோணுது நீ சொல்லு. பட் எஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொன்னான். ஸோ இது எல்லாமே நான் இப்போ உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை நானே கன்வின்ஸ் ஆகி நாளைக்கு நம்ம எல்லாருக்குமே கல்யாணம் நடந்தாலுமே இந்த ஒரு விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருக்கும். நான் ஏதோ உங்கள்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ நம்மளோட ஆரம் இருந்துட்டு நீ எதையும் மறைக்கல வாயன். என்ன சொல்கிறீங்க ஆரம்? நான் இப்போ தானே எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேன்னா, நான் ஆரம், சின், சுகா, ஜெஹாப், ஜிமன், வி, ஜேகே, கிம் நாம்ஜூன், இந்த இளையராணியோட அரசர்கள். என்ன சொல்கிறீங்க ஆரம்? புரியலையா? அப்படிங்கிற மாதிரி பார்த்தா 7 பாய்ஸ் கான்லேயும் டக்குன்னு டியர்ஸ் இருக்குது. 7 பேருமே உங்களை சுற்றி கீழே தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் சென்டரில் உட்காந்துருப்பீங்க, உங்களை சுற்றி உட்காந்துருப்பானுங்க. நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு? எதுக்கு இப்போ 7 பேர் அடறீங்க? எங்கள் இளையராணி எங்களுக்கு வயனா திரும்ப கிடச்சதில்ல, சந்தோஷத்தில் கண்ணீர் வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இன்னமும் உனக்கு புரியல? அந்த நாட்டோட அரசர் 7 பேர் நாங்கள் தான். என்ன வளரிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ சொன்ன கதையை வச்சு நீங்கள் ஏன் இப்படி கற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் கற்பனை பண்ணல இளையராணி, கற்பனை பண்ணல. ஒரு வேளை இப்போ நாங்கள் கற்பனை பண்ணனா அங்கே நடந்த விஷயம்லாம் தெரியாமல் தானே இருக்கும். ஆமாம், ஆனால் நாங்கள் எது சொன்னால் நீ நம்புவியா? நீங்கள் எது சொல்லுங்க, நான் நம்புகிறேன். ஒரு நாள் இரவு நம்ம எல்லாருமே காட்டில் இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? பௌர்ணமி இரவு. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஆத்தங்கரையில் விளாண்டுட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்போது உன்னோட செஸ்ட்டுக்கிட்ட ஒரு மீன் மாட்டினுச்சு, ஞாபகம் இருக்கா? அது அது ஞாபகம் இருக்கு. இப்போது நீ சொல்கிற அந்த அரசர் நாங்கள் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அதுவும் கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு இப்படி நீ எனக்கு ஒன்றும் புரியல. கூல் வாயன். நீங்கள் பாரு, இது பாரு, ஒன்றும் இல்லை, ஓகே? தெளிவாக சொல்கிறேன். நீ அங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு உடம்பே முடியல. அங்கே இருக்க யாருக்குமே உன்னை பற்றின ஞாபகம் கிடையவே கிடையாது, எங்களையும் அந்த லைப்ரரியனையும் தவிர. ஏன்னா நீ வரும்போது கடைசியாக பார்த்தது நாங்கள் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு மட்டும்தான் உன்னோட நினைவு இருந்துச்சு, மற்ற யாருக்குமே இல்லை. உன்னை வளர்த்த அந்த பாட்டிக்கு, அப்புறம் உன்னோட தோழி அகலி,
அவளுக்குமே ஞாபகம் கிடையாது. யாருக்குமே ஞாபகம் இல்ல. நாங்க என்ன பண்ணுறதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாரி இருந்தோம் தெரியுமா? ஆனா, இது எங்களோட ஒரு ஃப்யூச்சர் லைஃப் தான். அதாவது சொல்லுவாங்கள்ல, முன்னோர்கள் நம்மளோட முன்னோர் மாரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான் நாங்க வயன். நாங்க ஏன்னா இப்போது உன்னோட சிஓஸாக இருக்கோம். அவ்வளோதான். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது அந்த நாட்டுக்கு அரசராக இருந்தோம். இப்போது இந்த கம்பெனிக்கு சிஓவாக இருக்கோம். அவ்வளோதான் வயன். ஆனால் எப்படி எப்படி இது? இந்த பார், இங்கே இருக்கிற குரூப்லேயே அதிகமாக புக் படிக்கிற ஆள் நம்ம ஆரம் தான். அது உனக்கே நல்லாவே தெரியும். அண்ட் அவன் இதை பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கான். ஆனால் அவன் எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீ எங்களை விட்டு போவேன்னு எங்களுக்கு எப்பயோ தெரியும் வயன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ அடிக்கடி அந்த நூலகத்துக்குள்ளே போயிட்டு அந்த டைம் மிஷினை எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்கிற மெசேஜ் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ எங்களை விட்டு போயிடுவேன்னு. அப்போவே இதே மாதிரி ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சி வச்சிட்டான். அதுக்கப்புறமா நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதாவது எங்களோட நினைவோட. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா கடந்த காலம் மாறிடும்ல? மாறாது. ஏன்னா கடந்த காலத்தில் நாங்கள் 7 பேருமே செத்துட்டோம் வயன். என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த உடம்பு இந்த காலத்தை சேர்ந்தது, ஆனால் எங்களோட நினைவு கடந்த காலத்தை சேர்ந்தது. ரெண்டும் கலந்து இப்போ உன்கிட்ட இருக்குது. நீ இப்போ என்ன சொல்கிறாங்கிறது தான் முடிவு. ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. அது ஒரு இதாகவே தான் இருக்குது. சரி, இன்னும் நீ நல்லா டைம் யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே எழுந்திருக்கீங்க. ஏஞ்சி நீங்கள் நடக்கிறீங்க. அப்போ நம்ம ஜிம்மில் இருந்துட்டு, ஓய் சந்தனக்கட்டை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்ன கூப்பிட்டீங்க? சந்தனக்கட்டை? இல்லை 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 இல்லை, இப்போது மாடர்னில், ஸோ மாடர்ன் சந்தனக்கட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் கண்ணடிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நேம் அன்னைக்கு நீங்கள் இந்த நேம் நான் தான் உனக்கு வச்சேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஜிம்மன். இப்போ நம்புறியா? நம்புகிறேன். அப்போது எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ பாய்ஸ்க்கு சரியான ஹாப்பி. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே போய் நம்ம பாய்ஸை ஹக் பண்ணுறீங்க. பாய்ஸ் வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே ஒரு 1 வீக் பக்கம் பாஸ் ஆகுதுடா. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மேரேஜ் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே ஷாக், என்னடா 7 பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற ஃபாதரே ஷாக்காக பார்க்குறாரு. ஆமாம், இங்கே யாருக்கு கல்யாணம்? எங்களுக்கு தான் ஃபாதர் அப்படின்னு எல்லாருமே கையை வைக்கிறீங்க அவங்க மேலே. எனக்கு தாங்கிற மாதிரி. ஸோ அவர் பார்த்துட்டு எல்லாருக்குமேயா, என்னடா இது அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃபாதர். நீங்கள் என்ன திரும்ப கேட்குறீங்க? எங்கள் 7 பேரையும் சேர்த்து ஒரே நேமில் கூப்பிடுங்க. 7 பேரையும் சேர்த்து ஒரே நேம்லையா? என்ன நேம் அது? பிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அவர் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே கேட்குறாரு. எல்லாருக்குமே ஓகே. ஸோ உங்களோட பேரண்ட்ஸுக்குமே இது ஓகே. தென் சாமுக்குமே செம்ம ஹாப்பி. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட லவ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே எல்லாருமே மேரேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ ஒரு வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நைட் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதே வெட்டிங் ட்ரெஸ்ஸோடய தான் இருக்குது. அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. சபா, இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு முடியலடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்களா? அப்போது நம்ம ஆரம் வந்துட்டு, போய் ரெடி ஆகலையா? எதுக்கு? ஃபஸ்ட் நைட்டுக்கு. அடிங்க, அப்போ பண்ணதே முடியல, இப்போலாம் எவனும் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு ஐயோ ஓட முடியலையே அந்த மாதிரி நீங்கள் அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு மேலே குடுன்னு ஓடுறீங்க ரூமுக்கு. நம்ம பாய் சும்மா ஆடுவானுங்களா? அவனுங்களும் உங்கள் பின்னாடியே புடிடா இன்றைக்கி செத்தாடாவா அந்த மாதிரி அவனுங்களும் உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கானுங்க.
ஸோ நீங்க அப்படியே அந்த அந்த வீடே அப்படியே ஒரு 4 ரவுண்ட் சுத்தி அதுக்கப்புறம் தான் உங்க ரூமுக்குள்ளேயே நீங்க போறீங்க. ஸோ போயிட்டு நீங்க நிக்கிறீங்க. மூச்சாங்குதே! என்ன தொரத்துறானுங்க? நான் என்னடா பண்ணுவேன்? ஆண்டவா என்ன காப்பாத்து! அப்படிங்கிற மாரி நீங்க ஓடிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே ஹாப்பியாவே ஓடிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சுதுடா ஆர்மீஸ். ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்ன ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கும்னு நானு நம்புறேன். நெறைய பேருக்கு இது வந்து ஒரு ஃபேவரட் எஃப்எஃப்பாவே இருந்துச்சு. ஸோ இந்த எஃப்எஃப்ப வந்து கேட்டது வந்துட்டு அது நித்யா குழந்தை வேலுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி. ஸோ அவங்க தான் வந்துட்டு இத கேட்டாங்களே! அவங்க கேட்கலன்னா இவ்வளோ பெரிய ஸ்டோரியே ரெடி ஆயிருக்காது. அண்டு இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு இதே மாரியே வேறு ஏதேது ஒரு எஃப்எஃப்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய். இந்த எஃப்எஃப் இதோட எண்ட். டாட்டா.